கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச்செமிழான் பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இரவு சாப்பாடும் இல்ல, மத்தியான சாப்பாடும் இல்ல, காலை சாப்பாடும் இல்ல, போங்கடா. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்டா, கொக்கீஸ் செய்ய போறோம். வேணே சூப்பரா இருக்கு நண்பர்களே. நாங்க ஏதோ கொக்கீஸ் முறுக்குன்னு தான் சொல்லுவோம், அச்சு முறுக்குன்னு சொல்லி நம்ம போல நண்பர்களே. செம்ம டேஸ்டா இருக்கும். அது இனிப்பாவும் செய்யலாம், உரைப்பாவும் செய்யலாம், ஒன்றும் இல்ல இனிப்பு முறைப்பும் இல்லாமலும் செய்யலாம், நல்லா இருக்கும். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடன்னு செய்யலாமா. நான் இதுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளப்பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன். பாத்தீங்களா, இந்த வெள்ளப்பச்சை அரிசியை வந்து நான் ஒரு 4 மணித்தியாலம் ஊற வச்சு இப்படி தண்ணி வடிய வச்சிருக்கேன் எடுத்து. பாத்தீங்களா, இனி இதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு இனி இதை நாங்க கிரைண்டர்ல அரைச்சுக்கிறது, கப்பில் குட்டி கப்பு இருக்கு, அதுல நல்லா அரைச்சு எடுப்போம். நம்ம போய் அரைச்சு எடுப்போம். அரைச்சு அதுக்கு இதை இதுல கொஞ்சமா அரிசியை போட்டுட்டு பாருங்க, எல்லாம் தண்ணி வடிஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் நிரைச்செடுக்கணும். என்ன இந்த குட்டி கிரைண்டர் கப் தான், நம்மள்ட்ட பெருசு எல்லாம் இல்லைன்னா அம்பே நிரைச்செடுப்போம். அரைச்சிட்டு வாருன்னா இப்ப பாருங்க, அரைச்சாச்சு. அரிச்செடுப்போம் சரிங்களா. இந்த மாதிரி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த இதுலயும் இருக்கு நெஞ்சிட்டு. இப்ப பாருங்க, மிச்சத்தை நான் ஜூட்டுட்ட போட்டு கொடுக்க போறேன் அரைக்க சொல்லி. சரியா, என்ன உண்டு. இப்ப இதை அரிச்சு எடுப்போம். கருப்பெரும்போடி தெரியுது இன்றைக்கு, பாத்தீங்களா. இந்த மாதிரி அரிச்செடுப்போம். இப்ப பாருங்க, எல்லாம் அரிச்சு எடுத்தாச்சு. இதை அரிசியை ஊற வச்சு, வெள்ளப்பச்சை அரிசியை ஒரு 4 மணித்தியாலம் ஊற வச்சு கிரைண்டர் கப்ல நல்ல வடிவ அரைச்சு இப்படி அரிச்சு எடுத்திருக்கிறேன். இது நார்மல் ஆல் பர்பஸ் ஃபிளார் எடுத்திருக்கிறேன். இது தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்திருக்கிறேன். 1ஆம் பாலும் 2ஆம் பாலும், சீனி கொஞ்சம் எடுத்திருக்கிறேன், மஞ்சள் தூள், உப்பு. இப்ப வாங்க செய்யலாமா. இதுல அரிசி மாவை அளந்தெடுப்போம். வெள்ளப்பச்சை அரிசி மாவு உண்டு. ரெண்டு, மூன்று. ஓகே, எனக்கு 3 தான் தேவை. இதுல ஒரு கொஞ்சம் கூடவா இருக்கு, அதையும் சேர்த்துக்கோமே நம்பி. இவ்வளவு வந்திருக்கு. 3½ சுண்டு அரிசிமா வந்திருக்கு. இது தேவையா செய்யறதுக்கு? இல்ல, அது சாப்பிட்றதுக்கு டிப்பி டிப்பி. இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மா சேர்க்க போறேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃபிளார், இதுவும் அரிச்சு தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு 3/4 சுண்டு இவ்வளவு போதும். ஒரு என்னன்னு சொல்றது, 3/4 சுண்டுக்கும் முழு சுண்டுக்கும் இடையில இவ்வளவு எடுத்திருக்கிறேன். ஓகே நண்பர்களே, இது இருக்கட்டுமா. இதோட சீனி சேர்க்கிறேன், ப்ரௌன் சுகர் ஒரு 4-4½ டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்திருக்கிறேன். இதோட மஞ்சள் தூள், இனி உப்பு தேவையான அளவுக்கு. எனக்கு வேணாம், போதுமே. இனி இது எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து விடுவோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுவோம். அரிசி மா, மற்றது கோதுமை மா, ஆல் பர்பஸ் ஃபிளார், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துடுவோம். இப்ப இந்த மாதிரி கலந்தாச்சு. நீங்கால தேங்காய் பால் புளிஞ்சிருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கரைச்செடுக்க வேண்டிய, ஒரேடியா விடாம கணக்கா பார்த்து விட்டு கரைச்செடுக்கணும். அதை தாங்க விஸ்கால
இதால் வடிவாக கரைப்போமா. ஆனால் இதுவும் காணாது பாருங்க, திருப்பியும் விடணும் ஏன்னா கரைச்செடுப்போம். இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்செடுத்தாச்சு பார்த்தீங்களா. இனி இதை வடிச்செடுக்க போறேன்னு சொல்லுங்க. அந்த என்னன்ற சொல்றது, இந்த கட்டிகள் எதுவும் பட்டிருந்தாலும் மாவுல அதால கொஞ்சம் வடிச்செடுப்போமா, கொஞ்சம் கொஞ்சமா. இல்லைங்களா இந்த மாதிரி அந்த மாக்கள் நாங்க கரைக்கும் போது கட்டிகள் எதுவும் பட்டிருந்தா அதெல்லாம் வந்துடும் மேலால வடிவா, கரைபடாம இருக்குந்தானே. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்காக தான் படிச்செடுக்கிறேன். இப்ப பாருங்க எல்லாம் வடிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பாத்தீங்களா, இந்த மாதிரி பதத்துக்கு வடிச்சு எடுத்தாச்சு. பாருங்க மாக்கள் ஒரு கட்டி ஒன்றும் படாம நல்லா வந்திருக்கு. இனி நாங்க சுட்டெடுக்க வேண்டியதான். இங்கால எண்ணெயை வச்சுட்டோன்னு சூடாகட்டுக்கும். ஒரு இடத்துல 6 அமர இருந்து சுட போறேன் நண்பர்களே, இருந்து சுட போறேன். இப்ப பாருங்க எண்ணெய் சட்டியை வச்சாச்சு, சூடாகுது. கொக்கி சச்சியும் வச்சிருக்கோம் சூடாகிறதுக்கு. இது பாருங்க நான்ஸ்டிக் ஆச்சு, மற்ற அச்சு இல்லை. அப்போ எங்களுக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. புளியா குளிச்சாலும் வந்துடும். அதால தானே எப்படி மற்ற அச்சும் இருக்கு நண்பர்களே, அதுவும் எனக்கு வரும். அது இப்போ எங்கேயோ போயிட்டு நான் விடுமா இருக்காது, எங்க துளாஞ்சிட்டு வந்துடும். அப்ப நாங்க இதுலயே சுட்டு எடுப்போமா. சரிங்களா, சூடாயிட்டு நல்லா சூடு. இன்னொரு கொஞ்ச நேரம் இருக்கட்டு. இப்ப இனி இது எண்ணெய் சட்டியில இருந்து எடுத்து உடனே மாவுல வைக்காம ஒரு கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். ஒரு செகண்ட் 2 செகண்ட் இப்படி. சரியா, அதுக்கு பிறகு மாவுல வச்சுட்டு ஃபுல்லா துவைக்காம இல்லைங்களா, இந்த மாதிரி தானா அப்படியே சுடுபட்டோன்னா விழும். இங்க விளையல கரியண்டு விழுங்கோ, விழுதானே. இல்ல விழு, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கெடுப்படாங்க, அவசரப்படாங்க. முதலாவது ஓகே. அதுங்களா நண்பர்களே, அதுக்கப்புறம் இதை ஒரு கொஞ்ச நேரம் இப்படி எடுத்து உடனே வைக்காம மாவுல அதுக்கு பிறகு ஒரு பிளேட் ஒன்று தந்தா அப்படியே கீழே ஊத்துண்டாம எடுக்கலாம். அதோட ஒட்டுப்பட்டு பார்த்தீங்களா. அதில் வைங்க. இனி மறுபடியும் இருக்கா, இதில் இன்னொன்றை போடுவோமே என்ன. டக்கண்டு பாருங்க பார்த்தீங்களா, ஹீட் ஆச்சுன்னா டக்கண்டு வந்துடும். இது பாருங்க முதல் போட்டது, திருப்பி விடுவோம். அது விட்டு போட்டுட்டேன் அதோட. பார்த்தீங்களா நண்பர்களே, விட்டுப்பட்டுட்டு அது பரவாயில்ல, எடுபட்டுரும். ஓகே, மற்ற பக்கம் பொறிவடட்டுக்கும். இப்ப பாருங்க முதல் போட்டது சுடுபட்டுட்டு பார்த்தீங்களா, அதை எடுப்போம். மற்றது கொஞ்சம் சூடுபடட்டுமா. பிடிச்சாச்சு. அவைய பாத்தீங்கன்னா ஷர்ட்டை கூட்டிட்டு நண்பர்களே 3 பேரும் ஒட்டி கொண்டிருக்கணும் புரியாம. அதான் பிரிச்சு விட்டுட்டேன், தனித்தனியா வாங்கண்டு. இது பாருங்க, நான் இதை கொக்கி சச்சா உள்ளுக்க சூடு எண்ணெய்க்குள்ளே வச்சிருக்கோன்னு நான் வெளியில வச்சுட்டேன். அதால ஒரு திருப்பி இதுக்குள்ள சூடு காட்டி போட்டுத்தான் அடுத்ததை பொரிக்கணும். கொஞ்சம் சூடாட்டும். இனி பாருங்க உடனே நாங்க மாவுல துவைக்காம கொஞ்சம் வச்சிருக்கணும். உடனே துவைச்சோம்னா மா அப்படியே கீழே விழுந்துடும். அதாலதான் சாப்பிடுப்பா. சொல்லுங்க அப்ப எப்படி இருக்குண்டு.
எப்படி இருக்கு? எந்த மாதிரி? நல்லா இருக்கா? எங்க பாப்போம். நல்லா இருக்கு. தப்பிக்கும் பேக் ஜாட்டி பார்த்தீங்களா? விழுந்துட்டு அந்த மாதிரி பேக். இனி இதே மறுபடியும் இருக்கா. உடனே வைக்காம எண்ணெயில பாருங்க. உடனே நான் டக்குன்னு வச்சபடியே ஒரு சொட்டு விழுந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஹீட்டை குறைக்கணும். ஓகே, சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நாங்க டக்கண்ட் எடுத்தா நல்லா இருக்கு. மாக கூட பொரிய விடாம என்ன தம்பி? அப்ப அந்த மஞ்சள் கலரா வரும். பாத்தீங்களா? சூடு போட்டுட்டு பறந்துட்டாங்க. இது கொஞ்சம் சுடு போடணுமே இந்த பக்கம் இந்த லைட்டா. ஓகே, இனி இதே எடுப்போம். பாருங்க, உடனே மாவுல வைக்காம ஒரு கொஞ்ச நேரம் உடனே வச்சோம்னா அந்த டிசைன் வராம மாவு ஒட்டுப்பட்ட போய் கீழே விழுந்துமே. ஓகே, அப்படியும் சூடாத்தான் இருக்கு. பார்த்தீங்களா? பாருங்க எவ்வளவு அழகா வருதுன்னு சொல்லி. அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. அப்படியே தானாவே அப்படியே விழும். நான்ஸ்டிக் தானே, நீங்க பயப்பட தேவையில்லை. அப்படியே வந்துடும். நான்ஸ்டிக் ஆச்சு பாருங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இதே மாதிரி எல்லாத்தையும் சுருட்டுங்களுக்கு காட்டுறேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கிட்ட சூப்பரான கொக்கீஸ் எல்லாம் ரெடி. அச்சு முறுக்கு வாங்க, சூப்பரா ரெடி ஆயிட்டு. பார்த்தீங்களா? சுட சுட சும்மா அந்த மாதிரி. ஆனால் சுட லாரிட்டேன்னு தம்பி கொஞ்சம் லேட் ஆனவனும் கொஞ்சம் நேரம் இப்படி இன்றைக்கு முழுக்க நான் இப்படியே வச்சுட்டு காலையில தான் நான் பக்கெட்ல போட்டு வைப்பேன். சொன்னா அந்த லைட்டு இந்த சைட்ல இருக்கிற எண்ணெயில எல்லாம் வடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடி மாவில் இப்படித்தான் வரும். கடைசியில் அந்த முட்டாது தான் நேச்சு. இங்க பாருங்க பாருங்க, பார்த்தீங்களா நண்பர்களே? எப்படி சூப்பரா வந்து கிறிஸ்பியா இருக்கு. சொல்லுங்க. அது உடத்து வீடாக்கு வேண்டாம். சூப்பரா இருக்கு. தம்பி சாப்பிடுவேன். தம்பி சாப்பிட்டாரு, ஏற்கனவே சாப்பிட்டுவார். அப்படிங்க நியூ இயருக்கு எல்லாமே செய்யலாம். நியூ இயர் புது வருஷத்துக்கு வருது என்ன சித்திரை வருஷம். நாங்க ஏற்கனவே கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கெல்லாம் செஞ்சு நாங்க நீங்க இந்த புது வருஷத்துக்கு செய்யுங்க. இங்க பாத்தீங்கன்னா சொன்னா கூடுதலா சிங்களாக்கள் எல்லாம் வந்து செய்வினம். என்ன சிங்கள மக்களோட பாரம்பரியமா செய்வினம்னு சொல்லலாம். பெருநாள்களுக்கு கூடுதலா கோக்கி செய்வினம். இல்ல கணக்கான இனிப்போட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. இனி நாங்க ஏதோ ஒரு பக்கெட்ல அந்த வாளி ஒன்று இருக்கு, அதெல்லாம் போட்டு வைக்க போறோம். இருங்க எடுத்துட்டு வரேன்னா பாருங்க நண்பர்களே, இதுலதான் போட்டு வைக்க போறேன். அப்ப இவ எடுத்து சாப்பிடுவீங்க. ஒரு பேப்பர் ஒன்று போட்டு வைப்போமே தம்பி, அப்ப அந்த எண்ணெயில் இருந்தா அதுல ஊறும். பாருங்க, அடியில இப்படி ஒரு பேப்பர் ஒன்று வச்சா அந்த எண்ணெயில் ஊறும். இப்படி போட்டு வச்சுட்டேன்னா இவையே எடுத்து சாப்பிடுவீங்க டீ டைம்ல. இப்படி வச்சா வடியுமே எண்ணெய் சிலதுகள். பார்த்தீங்களா? உடஞ்சிட்டு விழுந்து உள்ள கவர்மெண்ட் இல்ல. எது இந்த மேலானுக்கு எல்லாம் மூறாருல்ல. எது மேலான இருக்கிற கொக்கீஸ் எண்ணெய் காணும். அவ்வளவு அடியில தான் பேப்பர் போட்டிருக்கேன். இப்படி ஃபுல்லா போடணும்னா இப்படி சுத்தி வரைய இல்லை போடணும். போதும். கீழே அப்படியே வடிஞ்சு போகும் தானே இந்த வாளியில. இப்ப பாருங்க, பக்கெட்ல எல்லாம் போட்டு வச்சாச்சு.
இனி சூப்பரா காலையில டீ குடிக்கேன பின்னேற டீ டைம்ல நாங்க எடுத்து நொறுக்குன்னு சாப்பிடுவேன் இறுக்கி மூடோட இது சரி இல்ல பாத்தீங்களா நண்பர்களே சுவையான கொக்கீஸ் ரெடி. ஓடி வாங்க கொக்கீஸ் வேணுமா ஓடி வாங்க சூப்பரா வந்திருக்கு நண்பர்களே. கண்டிப்பா நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. சுவையான கொக்கீஸ் அச்சு முறுக்கு ரெடி. பை பை. இது கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கள மக்கள்கிட்ட அவ எல்லாம் ஒரு என்ன சொல்றது சித்திர வருஷம் அப்படி எதுக்கும் செய்வினோம். இது மற்ற இது வருது வெசாக் வரும், அதுக்கெல்லாம் கண்டிப்பா இது செய்வினோம். கொக்கி சச்சி முறுக்கு அதுதான் இது. நாங்களும் செய்வோம், தமிழ் மக்களும் செய்வோம், சிங்கள மக்களும் செய்வோம். சரியா, எல்லாரும் விரும்பி சாப்பிடுங்க. பை டாடா.